நான் டாக்டர் வி ராஜேந்திரன், சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் ஹாஸ்பிட்டல். தமிழன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட்ட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாட்டுக்கு ஒரு புலவன், புதுக்கையினுடைய இறைவன், யானை அடித்த முதல் சிங்கம் பாரதியின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த அற்புதமான தமிழன் டிவியை உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழன் டிவிக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ரொம்ப பண்டிகை காலத்தில் நம்ம பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்தை காப்பதுக்கு ஏற்ற ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பண்டிகையில் பெரிதும் போற்ற வேண்டியது பழமையா இல்லை புதுமையா? அதுக்காக இவங்களாம் ரொம்ப ஓல்டுன்னு நான் சொல்லிடுற வரல. நான் ஓல்ட் இஸ் கோல்டும்பாங்க. ஏன்னா இப்போ தங்கத்தினுடைய விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்தினுடைய வேறாக அடிநாதமாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா பண்டிகைகள், நம்மளுடைய திருவிழாக்கள். பார்த்தீங்கன்னா தமிழன் என்பவன் பல்வேறு திருவிழாக்களாலேயே ஆண்டவன். தையின்னா பொங்கல், மாசி மகம், புரட்டாசி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும், பங்குனி உத்திரம், அப்புறம் தீபாவளி, இப்படி பல்வேறு பண்டிகை திருவிழாக்களால் நம்மளுடைய தமிழன் வாழ்ந்து வந்தவன் இல்லைங்களா? திருவிழா அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. திருவிழா அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் திருப்பி போடுங்க. விழாதிரு, விழாதிரும்பாங்க. ஆக நம்மளுடைய மனிதன் அறம் சார்ந்த வாழ்க்கையிலே விழாமல் இருக்கணும், நேராக போகணும் அப்படின்னா திருவிழா. ஆனால் இந்த காலத்தில் திருவிழா எங்கேயாவது இருக்குதா? திருவிழாக்கள் அந்த அளவுக்கு கொண்டாடுறோமா? திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை, திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றது தொலைந்து போன திருவிழாக்களை. அப்படி திருவிழாக்கள் எல்லாமே காணாமல் போய்கொண்டிருக்கின்றது. அந்த சூழலில் தமிழன் டிவி மிகவும் தமிழனுடைய பெருமையை எடுத்து சொல்வதற்காக நம்மளுடைய பண்டிகையில் பெரிதும் போற்ற வேண்டியது என்னன்னு கேட்டாங்க. பழசுக்கும் புதுசுக்கும் என்னங்க வித்தியாசம்? பழசுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல் எப்படி இருக்கோ, கல் இருக்கோ, குளவி சுத்தம். இப்போ குளவி அப்படியே இருக்குது, கல் சுற்றுது இல்லையா? அப்படியே மாற்றங்கள் வருது. ஃபோன் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? உள்ளே வருவாங்க வீட்டுக்குள்ளே, ஹலோன்னு. இப்போ ஹலோ ஹலோ வெளியே போயிட்டுருக்காங்க, தொடர்பு எல்லைக்கு அப்பாலேயே போயிட்டுருக்காங்க. ஆக அந்த மாற்றமானது வந்து கொண்டே இருக்கின்றது இல்லையா? முதல்லாம் பார்த்தோம்னா ஃபோனில் பேசுவோம், டே நேரில் பேசிக்கலான்டா அப்படின்பா. இப்போ நேரில் பார்த்தா டேய் ஃபோனில் பேசிக்கலான்டா அப்படிங்கிறான். அப்போ அப்படியே மாற்றமானது ஏற்பட்டு விடுகிறது. அந்த மாற்றம் நமக்கு எப்படி புதுமையாக பழமை நமக்கு போற்றிகிட்டு இருக்காங்களா, இல்லை நமக்கு புதுசு தான் நமக்கு இதாகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பேசுறதுக்கு அருமையாக 6 பேர் வந்திருக்காங்க. இது தீபாவளி பண்டிகை இல்லைங்களா? அதாவது இது அருமையான கல்விக்கூடம். இருளை அகற்றி ஒளியை ஏற்றுவது தான் கல்விக்கூடம். ஆர்விஎஸ் கல்வி நிறுவனத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை, இலக்கியத்தை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தமிழன் டிவி முன்னெடுத்திருக்கின்றது. அதற்கு ஆர்விஎஸ் கல்லூரி தன்னுடைய இடத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இருளை போக்கி ஒளியை ஏற்றுவது தான் நம்மளுடைய கல்வி. பண்டிகையும் அப்படி தான். தீபாவளின்னு என்ன? தீபம் கூட்டல் ஆவலி. ஆவலின்னா வரிசை, தீபங்களை வரிசையாக வைப்பது தான். தீபத்தில் என்னென்னலாம் போடுறீங்க? ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு என்னத்தெல்லாம் போடுறீங்க? எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. அப்படியே கண்டினியூவாக சொல்லுங்க பாப்போம். எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திருத்தி. நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த தீபத்தை ஏற்றுகின்றோம். ஒவ்வொரு பண்டிகையும் ஏதோ வந்தோ போனோம் என்பது அல்ல.
அது ஏதாவது ஒன்றை நமக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கின்றது. அதை நாம் எடுத்துக்கணும். சந்தோஷத்தில் வச்சு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேணாம். உங்கள் கஷ்டத்தை சொன்னால் போதும், அவன் சந்தோஷமாயிடுவான். உங்களுடைய துக்கத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் சொல்லும் பொழுது என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நல்லா வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா மனிதன் என்பதற்கு அர்த்தம் மாறிவிட்டது. எவன் ஒருவன் மணியை தன்னிடம் வைத்திருக்கிறானோ அவன்தான் மனிதன் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? காலகட்டம் மாறிவிட்டது இல்லைங்களா? 8 திக்கும் போய் நவநாகரிகமான கருத்துக்களை 10ஓடு 11 அல்லாமல் அற்புதமான தமிழ் பற்றோடு வந்து உங்களுக்கு பதியம் போட வந்திருக்கிறார்கள் இந்த 6 பேர். பண்டிகையில் பெரிதும் போற்ற வேண்டியது பழமையே அப்படிங்கிற தலைப்பில் பேசுவதற்காக நம்ம மண்ணின் மைந்தன் கோயம்புத்தூர், அதுலேயும் வந்து சூலூர் பந்தல் ரவிச்சந்திரன் அருமையாக வரார். மழைக்கும் பந்தல் வேணும், வெயிலுக்கும் பந்தல் வேணும். இப்போ வந்து மலை மாதிரி பொழிவதற்காக இங்கே தமிழ் பந்தல் வருகின்றது. வாருங்கள் ரவிச்சந்திரன் அவர்களே. ஐயா, நீங்க எங்க சைடு வந்துருங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க வேஷ்டி கட்டி இருக்கீங்க, கதர் சட்டை போட்டிருக்கீங்க, பழமைக்காக வந்திருக்கீங்கிறது முழுமையா இப்பவே தெரிஞ்சிருச்சு. அதனால எங்க சைடுல தீர்ப்பு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு போங்க. எல்லாத்துக்கும் பட்டாசு வாங்கணும், துணி வாங்கணும், துணி எடுக்கணும், போனஸ் வாங்கணும், எத்தனை வேலை இருக்குது. இந்த டைம்ல நீங்க இப்படி சொல்லிட்டு உட்காந்து 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? இந்த காலத்துல தீபாவளி அப்படின்னா வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க, செய்தி போட்டு விடுங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னதான் இருந்தாலும் நேரடியாக கை குலுக்கி பாருங்க, அதனுடைய மகிமை வேறையா இருக்குங்க. வெளியூர்ல இருந்து இருப்பான், போட்டோவில் ஓடுவான், வாட்ஸ்அப்ல ஓடுவான், ஃபேஸ்புக்ல ஓடுவான். அன்னைக்கெல்லாம் கூடு கட்டி நின்று தீபாவளியை கொண்டாடினோம். இன்னைக்கு அப்படியா கொண்டாடிட்டு இருக்கிறோம்? மொபைல் மட்டும் ஒன்று இருந்தா போதும். கல்லூரி மாணவ மாணவிகளே, மொபைல்ல அத்தனை உலகத்தையும் அடக்கி ஆழ்ந்த இந்த மொபைலுடைய செயலினால் நமது சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னைக்கு கூட்டு குடும்பமா இருந்தது ஐயா. அத்தனை பேர் அண்ணன் தம்பி கூட்டு குடும்பமா இருந்தாங்க, அப்பா அம்மா இருந்தாங்க, பாட்டி தாத்தாங்க இருந்தாங்க. இவ எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தங்காட்டி நம்ம குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு பித்த தாய் தகப்பன் இருந்தாங்க ஐயா. அவை எல்லாம் நம்மளை பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. இப்படி போகக்கூடாது, இந்த வழியில் போகக்கூடாது, அந்த வழியில் போகக்கூடாது, நல்ல வழியை சொல்லிக் கொடுத்தார்கள். நமது நம்ம குழந்தையை நம்மளுக்கு என்னாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம தாத்தா பார்த்துக்குவாங்க, பாட்டி பார்த்துக்குவாங்க. இதுதான் கூட்டு குடும்பமாக இருந்தது. இன்னைக்கு கல்யாணமானி முடிஞ்சுடனேயே அம்மா தலை தீபாவளிக்கு பண்ணி குடிச்சது போது, நீ அதுக்கு அடுத்தது எனக்கு பண்ண வேண்டியது, எனக்கு தனி குடித்தனம் பண்ணி கொடுங்க, தனி குடத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு பிரிஞ்சு போயிடுறாங்க. தனி குடித்தனம் தான் தலை தீபாவளி ஆயிடுது. ஆமா, ஒரே வருஷம் தான் தீபாவளி. அது எதுக்குன்னா, இந்த மோதிரம் செயின் கொஞ்சம் போடுவாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும். அந்த கௌரவத்தை காப்பாற்றணுமா, அந்த கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தலை தீபாவளின்னு வச்சு அந்த தலை தீபாவளியில மோதிரமும் செயினும் போட்டு அழகுபடுத்துவாங்க மாப்பிள்ளைய. மாப்பிள்ளை பாரு, மாப்பிள்ளை கம்பீரமா மதுரை மாடு மாதிரி சிங்கம் மாதிரி நிற்பார். அடுத்த நாள் நீங்க தனி குடித்தனம் போயிருங்க, அதுதான் எங்களுக்கு நல்லதுங்கிறது சொல்றது இந்த காலம். 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்காரு, பழமையை நோக்கி தான் வந்திருக்காரு.
நம்ம சைட்லேயே வந்து உட்காந்துட்டீங்கன்னா 4 3 3 4 நடுவர்கள் சேர்த்து 5 பேர் ஆச்சு. தீர்ப்பு சொல்லிருங்க ஐயான்னு தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பாரத தாயை வணங்குகின்றேன், பெற்ற தாயை வணங்குகின்றேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணன் வந்தாரு, அற்புதமா சொல்லிட்டு போனார். கூட்டு குடும்பம் பண்டிகைனாலே கூட்டு குடும்பம் தானே. உங்களுக்கு வெளியூரில் இருப்பான், சென்னையில் இருப்பான், வரவே முடியாது இல்லைங்களா? அங்கிருந்து அங்கே போகிற கூட நடந்தே போவான் வேலைக்கு. ஆனால் வீட்டுக்கு வரணும்னா 1000 ரூபானாலும் பரவாயில்ல, 2000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, முதலே புக் பண்ணிட்டு அந்த கூட்ட நெரிசலில் ஓடி வந்து தன்னோட சொந்த ஊரை பார்த்து நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் இருந்து ரசிக்கிறான் பார்த்தீங்களா? அதுதாங்க பண்டிகை. குடும்பம்னா என்னங்க? குடும்பம்னா என்ன? குடு ப்ளஸ் இன்பம் தான் குடும்பம். இதே ஆங்கிலத்தில் பாருங்க, ஃபேமிலி, FA ஃபாதர், M ஃபார் மதர், I லவ் யூ, ILY, ஃபாதர் மதர் ஐ லவ் யூ, அதுதானே ஃபேமிலி. அதனால் அந்த கூட்டு குடும்பத்தை ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அண்ணன் சொல்லிட்டு போனார். அது பண்டிகை என்ன, தீபாவளின்னு எப்படிங்க? அப்பப்போ வெடிக்கும் அணுகுண்டு அப்பா, அப்பப்போ வெடிக்கும் அணுகுண்டு அப்பா, சுற்றி சுற்றி வேலை பார்க்கும் சங்கு சக்கர அம்மா, கொள்ளு பட்டாசா தாத்தா பாட்டி, சரவடியா சம்சாரம், வந்து வந்து போகு ராக்கெட்டு தம்பி, வந்து வந்து போகு ராக்கெட்டு தம்பி, புஸ்வானமா அக்கா, அத்தனைக்கும் மேலே அத்தனைக்கும் மேலே மத்தாப்பு சிரிப்பில் அத்தை மவ. இத்தனையும் பார்த்து அந்த ஆண்டவனுக்கே ஆசை இந்த பூமி வந்து பேச அப்படின்னு இந்த பண்டிகைக்கு அற்புதமாக ஒரு கவிதை இல்லைங்களா? ஆக பண்டிகை நமக்கு எவ்வளோ உற்சாகத்தை கொடுக்குது. சும்மா நீங்கள் வந்து என்ன பழைய பஞ்சாங்கமாக இருக்காதீங்க. பண்டிகைனால புதிய ராஜாங்கம் அப்படின்னு சும்மா புறப்பட்டு நம்ம பந்தல் ரவி அண்ணனுக்கு அருமையாக ஒரு கவுண்டர் கொடுத்து கிண்டலாக சொல்வதற்காக வரார் நம்மளுடைய புதுமை ஹக்கீம் JS அவர்கள். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. வாங்கண்ணே வந்து பேசுங்க. பழமை பழமைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, புதுமை எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காரு. வாங்க. இது கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த நம்ம பிறந்தவர்களோட மக்களுக்குமே ஒரு சமுதாயத்துக்குமே ஒரு நல்லது செய்யணும். அதுக்காக வேண்டி இந்த சமூக நிறுவி நம்ம தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டுகளாக இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சிவசக்தி சமூக சேவையின் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்த வாயும் வணங்க தலையும் தந்த வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். அன்னை தமிழே அருந்தமிழே உன்னை புகழ்ந்தே என்னுரையை ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் அணியோடு புதுமைதான் புத்தாய்ப்பாய் உத்வேகம் உங்களுக்கு உற்சாகத்தை பண்டிகையில் மட்டுமல்ல ஒவ்வொரு அனுதினமும் தர வலுவான வல்லமை புதுமை கொண்டு என்று எங்களோடு அணி சேர்த்திருக்கின்ற எங்கள் அணியினர்களே, அண்ணன் சூலூர் பந்தல் ரவி அண்ணா அவர்கள் மிகச் சிறப்பாக ஓல்டிஸ் கோல்டுன்னு எல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு அதெல்லாம் விஞ்சக்கூடிய வழிவகையில் அவர் கூட்டு குடும்பத்தை பற்றி பேசியிருந்தாலும் கூட
இன்னைக்கு அவருடைய வீட்லையும் அவருடைய வீதியிலையும் அவருடைய ஊர்லையும் கோயம்புத்தூர்லையும் தமிழகத்திலையும் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மறந்துட்டு 2 சகோதரருக்கு நடுவுல சாமர்த்தியமா உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நடுவர் ஐயா அவர்களே, பண்டிகை அப்படின்னு சொன்னா தீபாவளி மட்டும்தான் பண்டிகையா? உலகத்துக்கு இன்னும் உலக சிறந்த ஒரு படைப்பு இருக்கும்னு சொன்னா அது மனிதன். இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம், ஒரு கலாச்சாரம், ஒரு வாழ்வியல் முறையை கற்றுத்தந்தது தமிழ். பழமை வேணுங்க, பழமை வேணும், பழமையாவே போயிடக்கூடாதுங்க. இன்னைக்கு வாழ்த்து சொல்றமே, எதிரணியில் உட்கார்ந்துருக்கணும் பார்த்து கேட்கிறேன். போன தீபாவளிக்கு கடை வீதிக்கு சென்று வாழ்த்து மடல் வாங்கி தபால் நிலையம் சென்று வாழ்த்த, தீபாவளி வாழ்த்த, பொங்கல் வாழ்த்த, ரம்ஜான் வாழ்த்த, பக்ரீத் வாழ்த்த நீங்க கொண்டு போய் அனுப்பிச்சு வச்சீங்களா? உங்களுடைய செல்பேசியில தானே அனுப்பிச்சிங்க. சரி, கோவைக்கு சொந்தமான சூலூர் பிரபலமான ஊர், அயல் நாடுகளில் வேலைக்கு இருக்கக்கூடிய உங்க உறவுகளை அந்த ஒரு அற்புத புதுமை இருக்கிறதுனால தானையா அதுல பார்த்து ரசிச்சிங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வர்றீங்க. ஏன் இந்த நிகழ்ச்சி கூட ஒளிபரப்பணும்னு சொன்னா பழமையா இருந்தா நம்ம ஸ்கிரீன்ல வேற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கணும். நினைச்ச நேரம் பார்க்கக்கூடிய புதுமை தானையா இன்னைக்கு தேவை இருக்கு. அன்னைக்கு காலையில ஒரு நாள் எந்திரிக்கக்கூடிய அந்த நிகழ்வு பேசக்கூடிய நாம தமிழ் அழகா உணர்வோடு சொல்லி கொடுத்திருக்கு. நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2, நாளுக்கு 2 தடவை பல்லு தேய்ங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, பாத்ரூம் போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பண்டிகை தினத்தில் மட்டுமே இதை செய்யணும்னு சொல்லியிருந்தா எப்படிங்க ஐயா நடக்கும்? என் ஐயன் வள்ளுவன் அழகா சொன்னா, சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறியனவாம், சொல்லிய வண்ணம் செயல். உன்னை செய்ய முடியல சொல்லுங்க. எதிரணியினர் விழிப்புதுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன என்ன பேச போறோமோ தெரியலையே, 3 பேரும் வேற மாதிரி இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆயுத பூஜை நடந்துச்சுங்க ஐயா, இப்ப கடந்து வந்தோம். எத்தனை வீட்டில் அந்த சுண்டலை சமையல் செஞ்சாங்க சொல்லுங்க பாப்போம். சர்வே ரிப்போர்ட் சொல்லுது, ஐயா சொன்ன மாதிரி சுகியும் சொமேட்டோவும் தான் உங்களுடைய சுவையாக உங்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு தந்தது. புதுமை வேணுமா வேண்டாமா சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுடைய பரம்பரையிலே தரித்திரம் கடந்து விடும் சொன்னாரு. இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம செஞ்சுட்டு இருக்கோமா சொல்லுங்க அப்போ. இன்னைக்கு நாங்க இதை ட்ரெண்ட் பண்ணி இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு உலகுக்கு காமிச்சு வளம் வந்துட்டு இருக்கோமே, அது பழமையா இருந்தாலும் கூட அந்த செயலை புதுமையினுடைய ஆக்கமாக கொண்டு வந்தது நாங்க தானே. அறிவியல். என்னுடைய நண்பர்கள் எல்லா நபர்களும் இருக்கிறார்கள். சந்திரமோகனுடைய சர்க்கரை பொங்கலும், பிஜு ஜாக்கப்பினுடைய கேக்கும், சம்சுதினுடைய சீரக சம்பா பிரியாணியும் மணக்க மணக்க கிடைத்தது இந்த திருவிழாக்களில் தானங்க ஐயா. இஸ்லாம் சொல்லுது, அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ புசித்திருக்காதே, உன் வீட்டு அடுக்கலையினுடைய வாசம் அடுத்த வீட்டிற்கு அடிக்குமே ஆனால் அவருக்கும் கொண்டு போய் கொடுன்னு சொன்னது. அதை இன்னைக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருக்கமாங்க ஐயா. கூட்டு குடும்பத்தை பத்தி பேசுனீங்க ரவி ஐயா. ஏன் தனி கொடுத்த ஒருத்தன் போறாங்க? பெருசுகளோட பெரிய பிரச்சனைங்க ஐயா. பெருசுக சரி சாரத, சிறுசுக எதுக்கு கூட்டு குடும்பம் வேண்டான்னு சொல்ல போறாங்க? நிலாச்சோறு காமிச்சு குழந்தைகளை ஊட்டியது அந்த காலம். நிலவில் சென்றும் சோறு சாப்பிட முடியும் என்பதை உணர்த்துவது இந்த காலம் ஐயா. ட்ரெஸ்ஸை பத்தி சொன்னீங்களே, ஸ்டிச்சிங் 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி அன்னைக்கு பற்றாக்குறை இருந்தது. இன்னைக்கு வேணும் என்பதை நீங்க சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எல்லா இடங்களிலும் இடையூறு. அன்னைக்கு மக்கள் தொகை குறைவாக இருந்துச்சு, அதனால உங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு காலத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஒரு வீட்டில் போய் அந்த டிவியில் பார்க்கறதுக்கு கியூ நின்று வெள்ளிக்கிழமையான பாடல் நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கும் போய் காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உங்களுடைய கையிலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோமாங்க ஐயா. எல்லா நிகழ்வுகளையும் கொண்டு வந்துட்டோமே. புதுமை வேணுமா வேண்டாமா? கல்வி சார்ந்து எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பாடங்கள் பண்டிகைகள் மட்டுமல்ல, மாணவர்களுக்கு எதன் வழியாக நடத்தி கொண்டு மருத்துவர்கள் மருத்துவம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு புதுமையில பேசுறதுக்கு வேணா எல்லாமே நல்லா இருக்கலாம் பாருங்க, நடைமுறைக்கு சாத்தியம். பழமை வேண்டும், பழமையோடு கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு வேணும். டெக்னாலஜி இல்லைன்னா நம்ம அவுடேட்டட் ஆயிருவோங்கய்யா. இவ்வளோ பேசுறவங்க இவங்க தீபாவளிக்கு வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும்
அரட்டை ஆப்பிளையும் தான் போய் அனுப்புவாங்களே தவிர நீங்க இல்லைங்கிறதுக்காக நாங்க சொல்ல முடியாது. எல்லாரும் இதை விரும்பக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த தித்திக்கும் தீபாவளி புதுமை விரும்பிகளை உங்களுடைய செயலை நல்லவைகளில் விதைத்து நல்லவைகளை அறுவடை செய்யக்கூடிய தித்திக்கும் தினமாக வரட்டுங்க. கண்டிப்பா உங்களுடைய இந்த தீபாவளி ஒரு மங்களகரமா மாறணும்னு சொன்னா புதுமை நிச்சயம் வேண்டும். பழமை வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. புதுமை இருந்தால்தான் அது புத்துணர்வு தரும், உங்களுக்கு இனிப்பாக மலரும் என்று கூறி இன்னைக்கு ஃபிராக்ஷன் செகண்ட்ல கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். 18,000 ரூபா ஆனாலும் 1 மணி நேரத்தில் சென்னைக்கு போறதுக்கு உண்டான விமான பயணத்தை செல்போன்ல பார்த்து ட்ரெயின்ல பஸ்ல புக் பண்ணக்கூடிய நிகழ்வுல இருக்கும். பண்டிகையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தினமும் நம்மை வளப்படுத்திக் கொள்வதற்கு போற்ற வேண்டியது பழமையை காட்டிலும் புதுமைதான் அதிக. நல்ல தீர்ப்பு வழங்குங்கிற நம்பிக்கையோட வாய்ப்பு தந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப புதுமையான பல விஷயங்களை சூப்பராக புட்டு வச்சுட்டு போயிட்டார் இல்லைங்களா? மாதா குரு தெய்வம் அந்த காலத்தில், ஆனால் இந்த காலத்தில் மாதா குரு கூகுள் தெய்வம்னு ஆகி போச்சு. எல்லாமே கூகுள் தான். குருகுல வாழ்க்கையே இல்லை, கூகுள் வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையுமே விஞ்ஞானம் அப்படி போயிட்டுருக்கு. நாங்கள் அந்த பழமை மாறாமல் புதுமையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னார். ஆதாம் ஏவாள் கடித்த ஆப்பிள், ஐசக் நியூட்டன் பிடித்த ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப் நமக்கு கொடுத்த ஆப்பிள், இப்படி ஒரு ஆப்பிள்லையே தொழில்நுட்பமானது எங்கேயோ போயிட்டுருக்கு இல்லைங்களா? ரொம்ப சிறப்பான முறையில் தொழில்நுட்பம் என்கின்ற புதுமையானது இந்த உலகையே ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது. ஏவாள் காலம் அல்ல இது, ஏஐ காலம் இல்லையா? ஏவாள் காலம் அல்ல, ஏஐ காலம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு போயிருக்கார். எல்லாமே புதுமைக்கு நம்ம மாறணுங்க இல்லைங்களா? என்னதான் இருந்தாலும் நாங்கள் பாருங்கள், ஒரு பட்டனை தட்டுனா 4 இட்லியும் சட்னியும் தட்டில் விழுகணும்னு என்எஸ்கே சொன்னார். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு பட்டனை தட்டுனா இட்லி இல்லை, இன்ஃபர்மேஷனாக விழுகுது இல்லையா? தகவல் களஞ்சியமாக விழுகுது. அப்போ புதுமை அவ்வளவு நல்லா சூப்பராக புறப்பட்டு போயிட்டு இருக்கு சார். என்ன சார் இன்னும் பழமை அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஹக்கீம் சும்மா அதகலப்படுத்திட்டு போயிட்டாரு. இப்போதான் பட்டிமன்றம் சூடு பிடிக்குது. கீர்த்தனா மணிகண்டன் கோயம்புத்தூர்லேருந்து பழமை தாங்க, என்னங்க புதுமைன்னு சொல்றீங்க, எல்லாம் பழமை தான் அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா. தொப்புள் கொடி உறவுகளுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன். ஐ லவ் யூ. தாய் தந்த அன்பு மொழி, தந்தை சொன்ன அறிவு மொழி, ஆராரிராரோ சொல்லி தந்த என் அழகிய தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகின் தமிழ் மொழியின் பெருமையை பரப்பிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் நடுவர் பெருந்தகை அவர்களையும் அணுகுண்டு போல் வெடிப்போம் என்று ஓலை வெடிப்போல் பொசுக போகும் எதிரணியினருக்கும், சரவடி போல் வெடிக்க இருக்கும் என் அணியினருக்கும், மத்தாப்பு போன்ற புன்னகையோடு இருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, மிக அருமையான தலைப்பு. பண்டிகையில் பெரிதும் போற்றுவது பழமையா புதுமையா? ரொம்ப அருமையா பேசிட்டு போனாரு. நம்ம அணியில எதிரணியிலும் பேசினாங்க. இப்போ ஹக்கீம் பேசிட்டு போறாரு. தொழில்நுட்பம்ன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆட்குறைப்புக்கான தேடல்ங்கிறது எப்ப புரிய போகுதோ அப்பதான் பழமையினுடைய பெருமை தெரியும். சிறப்பு. பண்டிகைனா என்ன சொல்லுங்க நடுவர் ஐயா? பண்டிகை அப்படின்னா புது ஆடையோ புது போனோ அல்ல, அது பழமையின் பெருமை. பழமை என்பது வேர், புதுமை என்பது விழுதுகள். வேறில்லா மரம் நின்றுடாது போல பழமையின்றி புதுமை கிடையாது நடுவர் அவர்களே. சூரியனை பார்த்து பொங்கல் வச்சது பழமை, சூரிய சக்தியை பயன்படுத்தி அடுப்புல பொங்கல் வைக்கிறது புதுமை. ஆன்லைன்ல ஹாப்பி பொங்கல் மெசேஜ் அனுப்புற இவங்களுக்கு தெரியாது நடுவர் அவர்களே, அம்மா கையில் வைத்த பொங்கலின் சுவையும் வெள்ளத்தின் சுவையும். தீபாவளினா என்ன? தீபாவளினா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தீபாவளினா அப்பா லீவு சந்தோஷம் அதுதான். ஆனா அன்றைய தீபாவளி எப்படின்னா, அதிகாலை 4 மணிக்கு எழுந்து எண்ணெய் குளியலிட்டு
தீபமேற்றி கடவுளை வழிபட்டு கைத்தறி ஆடைகளை அணிந்து விளக்குகளில் மத்தாப்போடும் புன்னகையோடும் கொண்டாடியது அன்றைய தீபாவளி நடுவர் அவர்களே. இன்னைக்கு தீபாவளினா என்ன? எந்திரிச்சதும் முழிக்கிறது போன்ல தான். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளின்னு சென்ட் பண்றீங்க. உங்களுக்கு தெரியுமா தீபாவளிக்கு செஞ்ச அம்மாவினுடைய இனிப்பின் பலகாரமும் அத்தையினுடைய முறுக்கின் சுவையும்? சொல்றாரு வந்து ஹக்கிமையா சொல்லிட்டு போறாரு, ஸ்விக்கி சொமேட்டோ வந்தனால வீடுகளுக்கு சென்று டைரக்டா வந்து நல்ல ருசியுடன் சேர்ந்த உணவை அனுப்புறாங்களாமா. ஸ்விக்கி சொமேட்டோ சாப்பிட்ற இவங்களுக்கு தெரியாத நடுவர் அவர்களே, பாட்டி சுட்ட வடையின் டேஸ்டும் அம்மா சுட்ட இனிப்பின் சுவையும் தெரியாத நடுவர் அவர்களே. பிரியாணியினுடைய சுவை வந்து வீடு தேடி சென்று நண்பர்களுடன் உறவுடன் சேர்ந்து கொண்டாடுவதுதான் பண்டிகை. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வீட்டுக்கே டெலிவரி பண்றதுல இல்லை நடுவர் அவர்களே உறவுகளினுடைய மகிழ்ச்சியும் ஒற்றுழைப்பும். நடுவர் அவர்களே, எந்த கடையில புடவை வாங்கலாம், எந்த கடையில நகை வாங்கலாம்னு யோசிச்சா பொண்டாட்டி, எந்த கடையில பட்டாசு வாங்கலாம், எவ்வளவு பட்டாசு வாங்கலாம்னு யோசிச்சா பையன், இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்க கடன் வாங்கலாம்னு யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் புருஷன். இப்படிதான் நடுவர் அவர்களே இன்றைய கொண்டாட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பண்டிகை கொண்டாட்டம் அப்படின்னாலே உறவுகளோடும் மாமா அத்தை பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தியோட பாட்டி தாத்தாவோட கொண்டாடுறதுல இருக்கிற மகிழ்ச்சி. என்னைக்கு டச் போன் வந்துச்சோ அன்னைக்கே சொந்தத்தில் இருக்கிற டச் எல்லாம் போச்சு நடுவர் அவர்களே. அருமை அருமை. என்னைக்கு டேப் வந்துச்சோ அன்னைக்கே சொந்தத்துக்குள்ள கேப் விழுந்துருச்சு நடுவர் அவர்களே. ஆன்லைன்ல பீஸா ஆர்டர் போற இவங்களுக்கு தெரியாது அத்தை கையில் சுட்ட முறுக்கின் சுவை. புதுமையில் வெளிச்சம் இருக்கலாம், ஆனால் பழமையில் தான் பெருமையும் உள்ளது உணர்ச்சியும் உள்ளது நடுவர் அவர்களே. அன்றைய கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் இந்த கூட்டம் தான் ஒரு ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். இப்படிதான் இருந்துச்சு நடுவர்களே அன்றைய கொண்டாட்டம். சிறப்பு சிறப்பு. இன்றைய கொண்டாட்டம் எப்படி இருக்கு தெரியுங்களா? இனிமே டிக்டாக் எல்லாம் இங்க பேனுமா, நேரா டூயட் பாட வாயமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததெல்லாம் போதுமா, ஒரு ஸ்வீட்டா நீ பேசுமா. இப்படிதான் நடுவர்களே இன்றைய கொண்டாட்டம் இருக்கு. ரொம்ப திண்டாட்டமா இருக்கு இல்லையா? அதே மாதிரி வேறில்லா மரம் நின்றிடாது போல பழமையின்றி புதுமை கிடையாது, நாங்கள் என்ன நீங்களே கிடையாது. சோ பழமையை போற்றுவோம். வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈசன் படி அடிக்கிற இதிகாச காலம் அல்ல இது, ரேசன் படி அடிக்கிற ரெண்டு கட்டாம் காலம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து பழமை என்பது இல்லாமல் அருமையாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாருங்க. அதாவது மரத்தினுடைய வேர் தான் உங்களுக்கு வந்து பழமை, மேலே இருக்கிற விழுதோ பூவோ உங்களுக்கு வந்து புதுமையாக இருக்கலாம், ஆனால் வேரினுடைய தியாகம் நம் கண்ணுக்கு தெரியாது. பூவினுடைய புன்னகை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். புதுமை தான் அப்படின்னு சொல்றதுக்காக வராரு பேச்சாளர் மணிமாறன் திருத்தணி. கட்டிடுங்கள் வேண்டாம், 10 மாடி வீடு கொண்ட சொத்து சொக வேண்டாம், பதவிகள் அளித்தரும் பதவிகள் வேண்டாம், மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடமும் தர வேண்டாம், தமிழ்நாடு தந்த அன்பு போதுமே. என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறை அல்லவா, பாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வச்ச குழந்தையப்பா, பாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வச்ச குழந்தையப்பா, என்றும் நன்றியுள்ள ஆளப்பா நல்ல தம்பி நானப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. தாலாட்டி வளர்த்திருக்கக்கூடிய அன்பு கலந்த தமிழ்நாட்டு மண்ணிற்கும் சீராற்றி வரவேற்றிருக்கக்கூடிய கண்ணதாசனின் வரிகளை தொட்டு துவங்குகின்றேன். அப்பப்பா கோவைக்கு விருந்துக்கு வர வேண்டாம், அப்படி வரதா இருந்தா 6 நாள் பசியும் வேணும், அதுக்கேற்ற வயிறும் வேணும், தப்பப்பா கோவைக்கு வராதே சாப்பாட்டாலே சாகடிப்பான்னு சொன்ன கவிஞர் கண்ணதாசன் வரிகளை தொட்டு
விருந்தோம்பலுக்கு புகழ்பெற்ற இந்த கொங்கு மண்டலத்திற்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக இந்த தீபாவளி பட்டிமன்ற நிகழ்வை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அணி டியூட்ஸுக்கும் எதிரணி பூமர் அங்கிள்ஸுக்கும் எதிர்கால சூர்யாக்களுக்கும் நயன்தாராக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தோடு துவங்குகின்றேன். நடுவர் அவர்களே, அண்ணா ரவி அண்ணன் பழமையை பற்றி பேசவே இல்லை. அவர் பொண்டாட்டி அவர் கூட பேசலைங்கிற வருத்தத்திலேயே பேசிட்டு போயிருக்காரு. எந்த பொண்டாட்டிங்க பேசியிருக்கிறா? அங்க பேச முடியலன்னா இங்க வந்து பேசுறாரு. இங்கே வந்து பொண்டாட்டி பேசலாம். நாங்க என்னங்க பண்ண முடியும்? இங்கதாங்க பேசுவாரு. வீட்லயும் பேச விட மாட்டேங்கிறீங்க, வெளியிலயும் பேச விட மாட்டேங்கிறீங்க. மைக் கொடுத்தா பேசத்தானே செய்வாரு. நடுவர் அவர்களே, எனக்கு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஆரம்பிக்கும் போதே இந்த கவுண்டமணி டைலாக் தான் ஞாபகம் வருது. அந்த காலத்துல நாங்க காலேஜுக்கு போகையில, அந்த காலத்தில் நாங்கள் கடைக்கு போகையில், அந்த காலத்தில் நாங்கள் கக்கூசுக்கு போகையிலன்னு உங்கள் கதையெல்லாமா நாங்கள் கேட்க வந்திருக்கோம். ஏங்க நாங்கள் கேட்டது பண்டிகையில் பெரிதும் போற்ற வேண்டியது பழமையா புதுமையா? அது மட்டும்தானே கேள்வி. அதையெல்லாம் கிடையாது. மறந்துட வேண்டியது, எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது, என்ன பேசணுங்கிறதையும் மறந்துட வேண்டியது. இதில் வேற இவங்க அத்தை முறுக்குன்னாங்க. நிச்சயமாக யோசிச்சு பார்க்குறேன், எங்கள் அத்தையெல்லாம் இப்படி ஒரு முறுக்குச்சுன்னா எங்கள் அம்மாவோட சுருக்கு பொய்யா வந்து போகும் தெரியுமா? அந்த அளவுக்கு முறுக்கும். என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு போறது. நடுவர் அவர்களே, இப்படி ஆரம்பிக்கின்றேன். இன்றைக்கு பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய நீங்கள் புதிய துணிகளோடு தான் பழமையை போற்றிக் கொண்டிருக்கின்றதை தவிர்த்து இன்றைக்கு பண்டிகை தினம், அதனால் நாங்கள் பழமையே போற்றுவோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு, அண்ணா வேற தம்பி வேற வேஷ்டி கட்டிருக்காருல, ஏன்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. தம்பி வேஷ்டி கட்டியிருக்காரு, அதனால எங்க அன்னைக்கு வந்துடுறேண்ணே. அண்ணே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன்னே, நாங்கள் என்றைக்குமே பழமையை மறக்கின்றவர்கள் கிடையாது, பழமையை மறுக்கின்றவர்கள் என்பதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பதான் நான் தலைப்புக்குள்ளாரையே வரப்போறேன். வாங்க வாங்க சீக்கிரம். பண்டிகைகளில் பெரிதும் போற்ற வேண்டியது புதுமை தான். எப்படி சொல்றேன் தெரியுமா நடுவர் அவர்களே? நீங்கள் இன்றைக்கு பழமைன்னு தூக்கி கொண்டா இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை எங்க புதுமை தான் போராடி மீட்டுச்சுன்னு சொன்னா சொல்ல பூட்டி சூழலித்த பாட்டுக்கு கடல் உள்வாங்கி போனதடா எங்கள் குரல் கேட்டு என்று சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு ஜல்லிக்கட்டையே மீட்டு இருக்கிறது எங்களுடைய புதுமை தானே ஒழிய உங்களுடைய பழமை இல்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு வேண்டுமா இல்லையா நடுவர் அவர்களே? அடுத்தடுத்து வேற பேசணும் நடுவர் அவர்களே. இந்த பழசுக்கும் புதுசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்கெல்லாம் பழசு, நாங்கெல்லாம் புதுசு, அவ்வளோதான். இதில் வேற ஒன்றுமே கிடையாது. நடுவர் அவர்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இவங்க எங்கே தெரியுமா வருவாங்க? எங்கே ஆரம்பித்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்க, படித்து சொன்னேனேடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. பண்டிகைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தால் இன்னைக்கே பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. ஒற்றை விஷயத்தோடு நான் இன்றைக்கு துவங்க ஆரம்பிக்கின்றேன் பாருங்கள். எப்படி தெரியுமா? ஒரு புள்ளி விவரத்தோடு ஆரம்பிக்கிறேன். கடந்த ஆண்டு காற்று மாசுபாட்டால, இங்க தீபாவளியில் வெடிச்ச வெடியோட காற்று மாசுபாட்டால இந்தியாவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 1.6 மில்லியன் என்று சொல்லி இருந்தால் நீங்கள் இந்த பண்டிகைகளில் பழமையை என்ன கொண்டு வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுவே நாங்கள் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, நீரி பட்டாசுங்க. தெரியுமா யாருக்காச்சும்? நீரி பட்டாசு, பசுமை பட்டாசு என்று சொல்லக்கூடிய வகையில் வெடிச்ச உடனே தூசெல்லாம் தண்ணியாக போயிடும். அதில் இருக்கக்கூடிய சல்ஃபரோ நைட்ரஜன் தண்ணியில் கரைஞ்சி போயிடும். சமூகத்திற்கு நல்ல வாயு தரும் சொன்னால் இந்த புதுமையை தானங்க நம்ம போட்டணும் நடுவர்களே. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதையெல்லாம் மறுத்துப்புட்டு பண்டிகைகளை பெரிதும் கொண்டாட வேண்டியது அதே சத்தம் வர்ற பட்டாசு தான், அதே புகை வர்ற பட்டாசு தானா, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அது மட்டுமா நடுவர் அவர்களே, இன்றைக்கு எத்தனை குழந்தைகள் எத்தனை விதமான காற்று சுவாச கோளாறுகளாலையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அவற்றையெல்லாம் தடுக்கின்ற வகையில் இன்றைக்கு பசுமை பட்டாசுகள் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன், என்ன தெரியுமா வேணும்? பண்டிகையில் போட்ட வேண்டியது புதுமையாகத்தான் இருக்க வேண்டும் நடுவர் அவர்களே. இன்னும் முக்கியமான விஷயத்த சொல்றேன் பாருங்க. எதிரணியிலிருந்து பேசும்போது எல்லாரும் குறிப்பிட்ட ஒரே வார்த்தைங்க, பண்டிகைக்கு எங்க அம்மா பலகாரம் செய்வாங்க, எங்க அத்தை ஸ்வீட்டை செய்வாங்க, எங்க மாமா முறுக்க சுடுவாங்கன்னு சொல்றீங்களே, என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நடுவர்களை யோசிச்சு பார்க்கணும். என்ன தெரியுமா? காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தா அண்ணன் சாப்பிடுவான், காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தா அண்ணன் சாப்பிடுவான், உப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தா அப்பா சாப்பிடுவாரு,
ஊர்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாத்தா சாப்பிடாப்புல, சாப்பாடு கொஞ்சம் மீதமாக இருந்தால் தான் அம்மா சாப்பிடுவாங்கிறது என்னைக்கு நீங்கள் மறந்தீங்க? யோசிச்சு பார்க்கணும்ல. என்றைக்காவது ஒரு நாள் அந்த அடுப்பங்கரைக்கு விடுமுறை கொடுங்களேன். நீங்கள் பண்டிகை அன்னைக்கு தான் எல்லா தாய்மார்களையும் என்ன பண்ணுறீங்க, அடுப்பங்கரைக்குள்ளார ஒழுக்க வச்சு பண்டிகைனா என்னன்னே தெரியாமல் எல்லா அம்மாக்களையும் மாற்றிட்டீங்களேங்க. இதையெல்லாம் மாற்றுவதற்கு தான் இன்றைக்கி நாங்கள் கண்டுபிடிச்சோம். 3 நிமிஷத்தில் ஆர்டரு, 30 நிமிஷத்தில் சாப்பாடு, பண்டிகை முடிஞ்சு போச்சா அடுத்த வேலையை பார்ப்போம், வாடா போவோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நடுவர். 35 வயசில் லைஃப் முடிச்சிருது. அதான் நடுவர், எளிமையாக வந்து வாழ்மையாக போயிட்டே இருப்போம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது நடுவர் அவர்களே, நான் எப்போவுமே எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறது மட்டும்தான், எல்லாம் இருக்குன்னு ஆடவும் கூடாது, எதுவுமே இல்லைன்னு வாடவும் கூடாது. டேக் இட் ஈஸிடா மச்சான் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போகிறது தான் இன்றைக்கு புதுமை சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு, இன்னும் சொல்லாம நடுவர்களே, அரோமா பட்டாசுனா என்ன தெரியுமா? அரோமா பட்டாசுனா என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? புகையே இல்லாம நறுமணத்தை மட்டுமே தரக்கூடிய பட்டாசு தான் அரோமா பட்டாசு. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்முடைய தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம பண்டிகைகளில் பெரிதும் போற்ற வேண்டியது யாருன்னா பழசு பழசு பழசுன்னு சொல்ல வேண்டியது. சிந்திக்க மறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிரிக்க மறந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிந்திக்க மறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிரிக்க மறந்திருக்கிறார்கள். அந்த சிரிப்பை கொண்டு வந்து எங்களுடைய புதுமை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிறப்பு சிறப்பு. அதெல்லாம் இவங்க பேசிட்டு போகும்போது அவர் சொல்லிட்டு போனாங்க, எங்கே கடை வாங்கணும்னு யோசிச்சா அப்பா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாங்கள்லாம் கடை வாங்குற நிலைமையில் கிடக்கிறோமா? எங்களுக்கு பண்டிகையே தேவையில்லைங்க, இட்ஸ் ஆர்டினரி டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்போம். நடுவர் அவர்களே, நீங்கள் நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன், நீங்கள் பண்டிகையில் பெரிதும் போற்ற வேண்டியது பழமை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த பண்டிகை நாட்கள் எல்லாம் காலண்டரில் குறித்து வைக்கக்கூடிய கடைசி தேதியாகத்தான் இருக்கும், கொண்டாடப்பட வேண்டிய நாட்களாக இருக்காது என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நம்ப வேண்டும் என்பதை இந்த 3 பேருக்கும் நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, என்னென்ன சொல்லணுமோ அத்தத்தையும் சொல்லிட்டு போகிறது, எதெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் சொல்லிட்டு போகிறது. இந்த குரங்கு பிடிக்கிற கதை ஒன்று இருக்கு. ஒரு நல்ல பெரிய பானையில் குட்டியூண்டு ஒரு வாயை வச்சுட்டு அதுக்குள்ளார அந்த கடலை மிட்டாய் வாழைப்பழம் எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற வாழைப்பழம் கடலை மிட்டாயை பார்த்து உள்ளே கையை விட்டுரும், அதை போய் கையில் பிடிச்சிக்கும். எடுக்கும்போது என்ன பண்ண முடியும், கை வெளியே வராது. ஏற்கனவே கையில் பொருள் இருக்குது, அந்த பொருளை விட்டால் தான் கையை வெளியே எடுக்க முடியும். ஆனால் அந்த குரங்கு கடைசி வரைக்கும் அந்த பொருளை விடவே விடாது. ஒரு வேளை விட்டுருந்தா அது சுதந்திர பறவையாக இருந்திருக்கும். அதை விடாததுனால அந்த வேடன் பிடித்து வந்து அதை குரலை வித்த காட்டக்கூடிய குரங்கா மாற்றிட்டான். நான் உங்கள் 3 பேருக்கு அதைத்தான் சொல்கிறேன். பழமை எனக்கூடிய தேவையற்ற பொருட்கள் எல்லாம் பிடித்து வைத்து கொண்டு குரங்கு மாதிரி மாட்டிக்காதீங்க. சுதந்திர வனவிலங்குகளாக, சுதந்திர பறவைகளாக இந்த வாழ்க்கையையும் இந்த மன்றத்தையும் நேசித்துக் கொண்டே இருங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, சந்தன கிண்ணத்தில் வெண்ணிற பாலுக்கு சர்க்கரை போடுகின்ற தருணத்திலே உங்கள் அத்தனை பேரிடத்திலும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு பதிலடி கொடுப்பதற்காக இங்கே வராங்க மனோன்மணி சுப்பையன் அவர்கள். மண்வாசனையோடு அற்புதமாக பேசக்கூடியவர்கள் வருகிறார்கள். அவருக்கு ஒரு உற்சாகமான ஒரு கைதட்டை கொடுங்கள். Hi all, this is Dr. Ponguri Senthilkumar, CP Dental Clinic and Implant Center, பாப்பம்பட்டி பிரிவு, கோயம்புத்தூர் சார்பாக தமிழன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Have a safe Diwali. Thank you all. ஹக்கீம் சொன்னார் எல்லாத்துக்கும் நோம்பிக்கு வாழ்த்து மடல் வந்து நீங்கள் எழுதியாக அனுப்புகிறீங்கன்னு. வாழ்த்து மடல் எழுதி அனுப்பணுன்னா நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் அனுப்புகிற மெசேஜை நீங்கள் எத்தனை நாளைக்கு வச்சுருப்பீங்க? உங்களோட மெமரி கிளியர் ஆகிற வரைக்கும் தானே வச்சுருப்பீங்க. அப்போ எது பரவாயில்லைங்க? பழமை இதுக்கு தானுங்க நாங்கள் சொல்கிறோம், பழமையை ஞாபகம் வச்சுக்கோணுன்னு. ஒவ்வொரு பண்டிகையுமே டோர் டெலிவரியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு. அப்புறம் ஏங்க ஒரு வீட்டில் சாப்பாடு வேணும்னு நினைக்கிறாரு? 365 நாளும் அவர் ஸ்விக்கிலேயே சாப்பிட்டுங்க, எதுக்குங்க வீட்டில் சாப்பிட்றாரு? சூரிய நமஸ்காரத்தை பற்றி சொன்னாருங்க. இவர் எத்தனை முறை சூரிய நமஸ்காரம் செய்கிறாருன்னு தெரியலிங்க. அந்த சூரிய நமஸ்காரமே பழமை தானுங்க ஐயா. ஒவ்வொரு முறையும் நோம்பி சொன்னோம், ஒவ்வொரு பண்டிகைக்கு கூப்பிட்டோம். நோம்பியில் பார்த்தீங்கன்னா ஆடி நோம்பி கூப்பிடுவாங்க. ஆடி நோம்பிக்கு பெண்களை தேங்காய் சுட்டுட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதோட தத்துவம் இவங்களுக்கு தெரியுமா ஐயா? ஏஐ டெக்னாலஜி சொல்லுச்சுங்களா ஐயா? நடுவர் ஐயா கேளுங்க, சொல்லுங்க. ஆடி மாதம் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தா சித்திரை கத்திரி வெயிலில் குழந்தை பிறக்கும். அது குழந்தைக்கு வந்து வேர்க்குரு ஏகப்பட்ட இடைஞ்சல்களை தருங்க ஐயா. அந்த பழமையான தத்துவத்தை விளக்கித்தானுங்க ஐயா ஆடி மாதத்துக்கு இத்தனை நோம்பியை சிறப்பாக கொண்டாடணும்.
இன்னைக்கு நீங்கள் என்னங்க ஐயா செய்கிறீங்க? அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா ஐயா? ஆடி மாதமான ஆசை ஜாலியாக போச்சு, சம்சாரம் ஊருக்கு போயிட்டான்னு வாட்ஸ்அப் வச்சுட்டு சந்தோஷமாக கொண்டாடுறீங்க ஐயா ஒவ்வொரு பாரில் போய். இது எவ்வளோ தத்துவத்தை சொல்லிச்சுங்க ஐயா பழமை. அதையெல்லாம் விட்டுட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிறத தத்துவமாக இவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆமாங்க, தத்துவம் அது போடுறது ஒரு பெருமைங்க ஐயா. சம்சாரம் போனா சகலம் போச்சுன்னு போனா தாங்க ஐயா தெரியும். காமராஜரே கடைசியில் கஞ்சி காய்ச்சி ஊருக்காவது கல்யாணம் முடிச்சிருக்கலான்னு சொல்லித்தாங்க ஐயா போனாரு. அது இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டியோட அருமாருக்கு தெரியறது இல்லைங்க ஐயா. உங்க கம்ப்யூட்டர் எத்தனை வேணா செய்யலாங்க ஐயா. நெல் விளைவிக்குங்களா ஐயா சொல்லுங்க? பசி தீர்த்துருமா சொல்லுங்க? நாங்கள் கொடுக்குற அரிசி வேணா சுட்டு கொடுக்கும் உங்கள் கம்ப்யூட்டரு. இந்த அரிசியை உருவாக்கி கொடுக்குமா? எங்கள் அப்பத்தா புடச்ச மாதிரி புடச்சி கொடுக்குமா? குத்தி கொடுக்குமா? தெவச்சு கொடுக்குமா? இத்தனையும் கம்ப்யூட்டர் பண்ணுமாங்க ஐயா சொல்லுங்க? அப்புறம் அத்தை முறுக்குனா அம்மா சுருப்பை அவிழ்ந்துருன்னு மணிமாறன் தம்பி சொன்னாங்க. அத்தை முறுக்கிறது அதுதாங்க நாங்கள் நோம்பி சொல்கிறோம். அத்தையும் அம்மாவும் அப்பத்தாவும் ஒன்றா சேர்ந்து நோம்பி கொண்டாடினோம். அத்தை முறுக்குனாலும் அனுசரிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி அத்தனை உறவுகளையும் அரவணைச்சிட்டோம் பழமையில். இன்னைக்கு உங்கள் சம்சாரம் உங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை சொன்னால், உங்கள் அத்தை சொன்னால் உங்கள் சம்சாரம் முறுக்கிட்டு ஃப்ளைட் ஏறி துபாய்க்கே போயிடும். இதுதான் நீங்கள் சொல்கிற புலமை புதுமை இது. நாங்கள் சொல்கிற பழமையில் எல்லாமே அனுசரித்து வாழ சொன்னோம். ஒவ்வொரு நோம்பியில் பொங்கல் பண்டிகையில் முன்னத்த நாள் கோலம் போட்டி வைப்பாங்க. கோலத்தில் பிள்ளைங்க பூரா கலந்துக்கும். கோலம் ஜெயிச்சு காட்டுவாங்க. அந்த கோலம் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே வருஷம் பூரா பிள்ளைங்க கோலம் போடுவாங்க. அந்த கோலத்தோட தத்துவம் என்னன்னா, காலையில் எந்திரிச்சு பெண்கள் குனிஞ்சு கோலம் போடும்போது இருக்கிற சிறப்பு பெருங்குடல் வேலை செஞ்சு கர்ப்பப்பை பலமாகி மலக்குடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய் தீர்க்கும் மருந்துகளை முழுவதும் உருவாக்கி கொடுத்தது பழமை முறை தான். அந்த கோலத்தை எதுலையே நீங்கள் ஸ்டிக்கரில் போட்டால் குமிஞ்சு கோலம் போடுறது உடம்புக்கு நல்லதுங்க ஐயா. அதுக்கு தாங்க ஐயா நாங்கள் பொங்கலில் 4 நாளைக்கு வர சொல்லி உறவுகளை பூரா வர சொல்லி கோலம் போட்டி நடத்தினோம். ஒரு நாள் உரியடிச்சங்க ஐயா. உரியடிக்கிறதுல ஷார்ப் மைண்டை வளர்த்துட்டோம். எப்படி இருக்கும் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்துட்டோம். ஒவ்வொரு பண்டிகையிலையும் ஒவ்வொரு தத்துவத்தை நாங்கள் பழமையில் உருவாக்கி வச்சுருக்குறோங்க ஐயா. பட்டாசு சொன்னாருங்க, பசுமை பட்டாசு எங்கெங்க வருது? நாங்கள் இயற்கைவாதிகள் எல்லாருமே பட்டாசே வெடிக்க வேண்டாம்னு சொல்கிறோங்க. நாய் பூனை ஆடு மாடு எல்லாமே கஷ்டப்படுது, வெடிக்க வேண்டாம்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஒரு சிவகாசி தொழிலாளி எங்கிட்ட சொன்னார், நீங்கள் ஒரு நாள் வெடிக்கிற பட்டாசு எங்களுக்கு வருஷம் பூரா வாழ்வாதாரம்னு. அப்போ பட்டாசுல இந்த இடத்துல இத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோங்க. நம்ம என்ன தீப்பெட்டி பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? பண்டிகைகள் வளர்ப்பது, பண்டிகைகளில் சிறப்பு பழமை தான். தீபாவளி பண்டிகை மட்டும் இல்லைங்க, பொங்கலுக்கு பொங்கல் வச்சோம். அரிசியும் பருப்பும் சர்க்கரையும் ஒன்றா சேரும்போது உருவாகும் தத்துவம். அந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் போது நேராக பொங்கல் வச்சு எத்தனை ஊர் 4 ஊர்லேருந்து வந்தாலும் ஒவ்வொரு கோயிலில் நோம்பி சாட்டினோம், கொண்டாடினோம். நோம்பி பற்றி இப்போ எங்கேங்கய்யா சொல்கிறா? விடுமுறையே விழாக்காலமே இல்லைங்க. இவங்களுக்கு தீபாவளி பொங்கலே லீவ் கிடைக்காதுங்க ஐயா. ஊரில் சாட்டு நோம்பிக்கு எப்படிங்கய்யா வர முடியும்? அப்புறம் எங்கேங்கய்யா பண்டிகை கொண்டாடுறது? திவ்யா பண்டிகையோட சிறப்புகள் எல்லாம் கட்டி பிடிச்சி அனுபவிக்கிறத, சர்க்கரையை சாப்பிட்டு பார்க்காம பொங்கலை சாப்பிட்டு பார்க்காம வாட்ஸ்அப்பில் அனுப்புனா இவங்களுக்கு என்னையா ருசி இருக்குது? அதே உணர்வு தாங்க ஐயா இவங்களுக்கு எப்பவுமே இருக்குது. இதைத்தாங்க ஐயா நாங்கள் சொல்கிறோம். தேசிய சுற்றுச்சூழல்காரர் தான் அரோமா பட்டாசு கண்டுபிடிச்சாரு. ஆனால் நாங்கள் அதை வேண்டான்னு சொல்லிங்க. பட்டாசை வெடிக்கணும்னு தான் சொல்கிறோம். எல்லாருமா சேர்ந்து வெடிங்கன்னு தான் சொல்கிறோம். அவனும் வீட்டில் வெடிச்சிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஒவ்வொரு தீபாவளி பண்டிகைக்கு, பொங்கல் பண்டிகைக்கு, ஆடி நோம்பிக்குமே, சித்திரக்கணிக்குமே இன்றைக்கும் பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ் விடாமல் இருக்கிறாங்களா? நீங்கள் சொல்கிற ஏஐ டெக்னாலஜி விரும்புகிறவங்க அவனவன் எங்கேயா இருக்கிறாங்க? எங்கேயா அப்புறம் சொந்த ஊருக்கு இத்தனை பஸ் விட்றாங்க நோம்பி நொடிக்கு? அதனால் எல்லாருமே முடிவு பண்ணி வச்சுருக்கிறது பழமை மட்டும்தான். அதனால் ஆரோக்கியத்துக்கும் அனுசரிப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் எல்லாம் சிறந்து விளங்குவது நோம்பிகளில் பண்டிகையில் போற்றப்பட வேண்டியது, பெரிதும் போற்றப்பட வேண்டியது பழமையே என்று கூற தீர்ப்பளிக்க வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்பளிமைக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சாளர் தர்மபுரியிலிருந்து வந்திருக்கின்றார் ராகுல். வானவில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலங்காலமாக பெருசுங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. நடுவர் அவர்களே, எதிரணியில பாத்துக்கோங்க. 2 பெருசுங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் யங்ஸ்டர் இருக்கிறாங்க. அந்த யங்ஸ்டர் எதுக்கு அவங்க கூட போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லி எனக்கு இப்பவும் புரியல. அது மட்டும் இல்லாம ஒரு பட்டிமன்றத்தோட மரபு என்னன்னா,
நடுவர் அவர்களை வாழ்த்திட்டு பட்டிமன்றத்துக்குள்ள போனா இன்னும் நல்ல ஜெகஜோதியா அந்த பட்டிமன்றமே ஜொலிக்குமா. உங்களுக்காக உங்களை அழகுபடுத்துற மாதிரி உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உங்களை அழகுபடுத்துற மாதிரி ஒரு பட்டிமன்ற கவிதை அழகா எழுதி வச்சிருக்கேன், நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க நண்பர். புதுமையான பட்டிமன்ற உலகின் சாலமன் பாப்பையாவே, புதுமையான பட்டிமன்ற உலகின் சாலமன் பாப்பையாவே, 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் தாங்கும் போர் வாளே, 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் தாங்கும் போர் வாளே, பழமை என்னும் விஷப்பூச்சியை அழிக்க வந்த பூச்சிக்கொல்லியே, பழமை என்னும் விஷப்பூச்சியை அழிக்க வந்த பூச்சிக்கொல்லியே, கரும நிற கண்ணனே, பேச்சிலே மன்னனே, புதுமை என்னும் தீர்ப்பை எழுத காத்திருக்கும் 18 வயது இளைஞனே. சிறப்பு நல்ல சிறப்பு. ஒரு பலமான கைத்தட்டலாம் கொடுங்க பார்க்கலாம். அவருக்கு பயம் வந்துருச்சு. எப்படியோ நீ நடுவரை பாராட்டியாவது பரிசு வாங்கிடலான்னு நினைக்கிறாரு. பயம் வந்துருச்சு. புதுமை என்னும் தீர்ப்பை எழுத காத்திருக்கும் 18 வயது இளைஞனே, எங்கள் புதுமை என்னும் அணிக்கு நீங்கள் தீர்ப்பை வாரி வழங்குங்கள் என்று இந்த சபையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் கேட்கிறேன், இந்த இடத்துல இருந்து கேட்கிறேன், இந்த மேடை அமைச்ச நம்முடைய கோயம்புத்தூரை சார்ந்த டிஸ்கோ காஜா அவர் தான் இந்த மேடை அமைக்கிறதுல நம்ம கோயம்புத்தூர்ல ஸ்பெஷலிஸ்ட். இது எல்லாமே பழங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் காலி சேரை மட்டும் வச்சு நடத்திட்டு போயிடலாம் அவர் நினைச்சிருந்தா பட்டிமன்றம் சிறந்திருக்குமா? அதானே புதுமையா யோசிக்கிறாரு. அவர் புதுமையா யோசிச்சதுனாலதான் அவர் தொழில நிக்கிறாரு. அதுதான் வேணும் இந்த காலத்துல. ஐயா, நாங்க பழங்கால கலைகளையும் இசையையும் கொண்டாடுறாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். பழங்கால இசையையும் கலையையும் கொண்டாடுவது அந்த காலம், அந்த பழமையும் நவீனப்படுத்தி கொண்டாடுவது தான் இந்த காலம். ஐயா, பசுமை பட்டாசு பத்தி அருமையா தம்பி மணிமாறன் சொன்னாரு. ஸ்வாஸ், ஸ்டார், சாப்பல்னு புதுமையான பட்டாசுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வெடிக்கக்கூடிய பட்டாசுகள் வேதிப்பொருட்கள் காத்துல கலந்து எவ்வளவு நச்சுத்தன்மையை உருவாக்குது. ஆனா இப்ப பசுமையான பட்டாசுகள் பாத்தீங்கன்னா 40% தான் கலக்குது. இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எந்த ஒரு காற்றுக்கும் மாசுபாடு கிடையாது. அதுதான் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். அதுவும் பழமை தான் இந்த வீட்டினோட அஸ்திவாரம்னு 3 பேருமே சொன்னாங்க. ஏன்னா 3 பேருமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி பூமர் தான் நாட்டுங்க அவங்களா. பழமை வேணா அஸ்திவாரமா இருக்கலாம், ஆனா அந்த அஸ்திவாரம் இருக்குன்னு காட்டுறதுக்கு எது தெரியுமா தேவை? மேல அழகுபடுத்தக்கூடிய அந்த மாடி கட்டிடம் தான் உங்களுக்கு தேவை. எங்க வீடு ஒண்ணு இருக்குன்னு இந்த ஊருக்கு தெரிவிக்க அஸ்திவாரம் போதாது. அஸ்திவாரம் போட்டுட்டீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா எங்க ஒரு வீடு இங்க இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்கு அந்த அஸ்திவாரத்தின் மேலே அழகுபடுத்தக்கூடிய அந்த மாடி வீடு தான் உங்களுக்கு அழகு. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பண்டிகைகளை வர்த்தக ரீதியா மாத்துறத எங்களுடைய குறிக்கோளும் இந்த புதுமையான ஒரு இதுமே. நாங்க பழமை ஒத்துக்கிறோம், அது நமக்கு பாசம் கற்றுக் கொடுக்குது தான். பழமை நமக்கு பாசம் கற்றுக் கொடுத்தான். ஆனா புதுமையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனிதர்களுக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, பழமை பாசத்தை கற்றுக் கொடுக்குது. நம்ம புதுமை மட்டும்தான் நமக்கு ஒரு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுக்குது. சாதிய பாகுபாடுகள், அந்த காலத்துல சாதிய பாகுபாடு, என் கோயிலுக்கு நீ வரக்கூடாது, உன் கோயிலுக்கு நான் வரக்கூடாது, எத்தனை சாதிய பாகுபாடுகள். ஆனா இந்த காலத்துல அத்தனை சாதிய பாகுபாடுகளையும் கலந்து ஆன்லைன் வாயிலாக கலைந்து மாரியம்மா கோயிலுக்கு மேரியாமாவும் மேரியாமா கோயிலுக்கு மாரியாமாவும் வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க நடுவர் அவர்களே? எங்க புதுமை தான் காரணம்னு சொல்றோம். கண்டிப்பா. அப்புறம் அந்த கீர்த்தனாக்கா சொன்னாங்க, நாங்க கடன் வாங்கி தான் திருவிழாக்களை கொண்டாடுறோம், கடன் வாங்கி தான் இந்த தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடுறோன்னு. நம்ம அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா எதிரணி கதிகலங்க செய்யணும். உங்களை யாருன்னா கடன் வாங்கி யாருன்னா உங்களை பண்டிகைக்கு கொண்டாட சொன்னாங்களா? அனுப்பிட்டு போங்க, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல் அப்படின்னு அனுப்பிட்டு போங்க. யாரு வேணான்றா? உங்களை கடன் வாங்கி யார் திருவிழாக்களை கொண்டாட சொல்றது, இல்லை பண்டிகைகளை கொண்டாட சொல்றது? அதுதான் உங்களுடைய பிரச்சனையும் எங்களுடைய பிரச்சனையும். புதுமை என்பது பழமையை மறப்பது அல்ல, அதை புதிய வடிவில் மாற்றுவதுதான் எங்களுடைய புதுமை. புதுமை என்பது பழமையை மறப்பது அல்ல, அதை புதிய வடிவில் மாற்றுவதுதான் எங்களுடைய புதுமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய நவீன் அண்ணா அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, நம்முடைய நடுவர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா 2 அணிகளும் ரொம்ப சமமான ஒரு வேகத்தில் பேசி இப்போ முடிச்சு நம்ம கையில் கொடுத்து போயிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் மட்டும் பேசலை, ஐயன் திருவள்ளுவர் இவங்க சார்பாக பேசிட்டு போயிருக்கார் இல்லையா? ஆரம்பத்திலேயே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். நீ என்னதான் படித்தாலும் உலகம் போகிற போக்கிலே உன்னை நீ உட்படுத்திக்கலனா நீ என்ன படித்தாலும் வேஸ்டியா?
அப்படின்னு போயிட்டார். புதுமைக்கு வந்து அன்னைக்கே வள்ளுவனை வக்காலத்து வாங்கிட்டு போயிட்டார். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வள்ளுவன் வாசுகி மாதிரி வாழணும்பாங்க. எப்படி உங்களுக்கு வந்து வள்ளுவன் வந்து உக்காந்துட்டு இருக்கும் பொழுது வாசகி வந்து தண்ணி சேர்த்திட்டு இருப்பாங்க. வாசகி அப்படின்னா சேந்திர இந்த கிணத்து வாளி விட்டு போட்டு அப்படியே வருவாங்க, அந்த வாளி அப்படியே இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் நாமளும் தான் வாசுகி கூப்பிடலாமே அப்படின்னு கூப்பிட்டா வாசுகி அங்கேயே இருந்துடுறா, வாளி தான் வந்து உழுகுது நம்ம மூட்டை. அந்த மாதிரியான புதுமை என்பது இப்போ போயிட்டு இருக்குது. ஆனால் இவர் சொல்கிறார் பாருங்க, அப்டேட் ஆகுங்க, அப்டேட் ஆகுங்க, இல்லைன்னா அவுட்டேட் ஆகிடுவீங்க. அப்டேட் இல்லைன்னா வாழ்க்கையில் நமக்கு அவுட்டேட் ஆகிடும். ஒரு இதுக்கு என்னங்க எடுக்கிறாங்க, கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறீங்க சார், நான் 3 வருடமாக வந்து அரியர்லாம் வச்சு சார், நல்ல அனுபவம் சார், அதுக்கப்புறமும் ஒரு 5 வருடம் ஆச்சு சார், நமக்கு வந்து இப்போ தான் முடித்தேன் சார் அப்படின்னா எங்கேயாவது வேலை கிடைக்குமா? வி நீட் ஃப்ரெஷர்ஸ், வி நீட் ஃப்ரெஷர்ஸ். புதுமையை விரும்பக்கூடிய புதுசாக வந்திருக்கவங்களை தான் வேணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு ஏவாள் காலம் அல்ல, இது ஏஐ காலம், எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருதே. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி வந்து ஊரில் குக்கிராமத்தில் இருக்காங்க, நாங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கோம். இருந்தாலும் அன்னைக்கு வீடியோ காலில் கூப்பிட்டு தாத்தா சாப்பிட்டியா, பாட்டி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? இவங்களும் கேட்குறாங்களே, ஏண்டா என்னடா எப்படா இருக்கேன்னு. இந்த உறவு பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அது எந்த புதுமை வந்தாலும் அது வந்து பழமையை வந்து போக்காது, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து புதுமை தான் நம்ம சொல்லிட முடியுமான்னு பார்த்தா இவங்க 3 பேர் முறைச்சிட்டு இருக்கிறாங்க. பழமைன்னா என்னங்க, உங்களுக்கு அரிசி இன்னைக்கு தாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அரிசி, இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா யாராவது வாங்கிப்பாங்களா? இல்லை இல்லைங்க, பழைய அரிசி கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போது உச்சத்தொட்டு இருக்கே தங்கம், தங்கத்தை போய் பழைய தங்கங்க, பழைய தங்கங்க, இது வேணாங்க, புதுசாக தங்கம் கொடுங்க அப்படிங்கிறவங்களா? ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க, தங்கம் என்பதே புதுசு என்பது இல்லை. மண்ணில் இருந்து பல நூற்றுக்கணக்கா பல ஆயிரக்கணக்கா மக்கி அதில் இருந்து வருவது தான் தங்கம். அந்த பழமைக்குத்தான் உங்களுக்கு மதிப்பு இருக்குது. இன்னொன்று சொல்லணுன்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு சொன்னார் இல்லையா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் உடனே வந்துடுதுன்னு. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஒரே நாளில் வந்துடும். ஆனால் பழைய சோறு வேணும்னா குறைஞ்சபட்சம் 1 நாளாவது வெயிட் பண்ணணும். ஆக புதுமை என்பது இருந்து கொண்டே இருக்கும், மாற்றம் என்பது தான் மாறாதது, அது வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாங்கள் பழமையை விட்டு விட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. சொன்னார், புதுமை என்பது விழுதுகளை போன்றது, வேறு இல்லைன்னா விழுதுக்கே அங்கே வேலை கிடையாது. ஆக பண்டிகையில் பெரிதும் போற்ற வேண்டியது பழமைதான் என்பதை ஒத்துக்கொள்கின்றேன். அது எங்கே இருக்கிறது என்றால் புதுமையின் கையில் இருக்கின்றது. பழமையை போற்ற வேண்டிய கடமை புதுமையின் கையில் இருக்கின்றது என்பதை சொல்லி இந்த தமிழன் டிவி பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகின்றோம். பண்டிகையில் பெரிதும் போற்ற வேண்டியது பழமையே பழமையே பழமையே. நன்றி, வணக்கம்.